நம்ம இப்போது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்லேருந்து ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு டேஷ் கொடுத்துட்டு ப்ரொபோர்ஷன்ஸ் ஆர் ஈக்குவல் லென்த் அப்படி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன்ஸில் இது 2 ரேஷியோஸும் ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். பார்க்கலாமா? ஓகே, லாஸ்ட்லேருந்து போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு 6/4, அடுத்தது 40/80. ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 4/8. அகெயின் 2 டேபிளால் போட்டால் 2 2s are 4, 4 2s are 8, 1 2 is 2, 2 2s are 4. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கிது? 1/2 கிடைக்கிது. இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போமா? 2 டேபிளால் போட்டால் 3 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தா 3/2 கிடைக்கிது. ஸோ இந்த 3/2வும் இந்த 1/2வும் ஈக்குவலாக இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் ஈக்குவலண்ட் இல்லை. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த ஆப்ஷனை பார்க்க போகிறோம். அடுத்து சி எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு 4/6, 2 டேபிளால் போகிறோம். 2 2s are 4, 3 2s are 6, அப்போ 2/3 முடிஞ்சு. அடுத்து 80/40, 0 0 கேன்சல் ஆகிடும். 4 டேபிளால் போகலாம். 1 4s are 4, 2 4s are 8, அப்போ 2/1. 2/3யும் 2/1ம் ஈக்குவலா இல்லை. அப்போது சியும் ஈக்குவலன்ட் கிடையாது. ஆல்ரெடி டியும் ஈக்குவலன்ட் இல்லைன்னு பார்த்துட்டோம். இப்போ பியை செக் பண்ணலாமா? பியில் என்ன இருக்கு? 4/3. ஓகே, 4/3 கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே இருக்கட்டும். அடுத்து 20/30, 0 0 கேன்சல். ஸோ 2/3. அகெயின் 4/3யும் 2/3யும் ஈக்குவல் இல்லை. ஸோ பியும் ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஃபைனலாக இருக்கிறது ஏ. ஸோ ஏல என்ன இருக்குது? 3/2. இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து 30/20, 0 0 கேன்சல் ஆகிடும், which is equals 3/2. ஸோ 3/2 equals 3/2. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலன்ட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ 3:2 and 30:20 ப்ரொபோர்ஷன்ஸ் ஆர் ஈக்குவலண்ட். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான் இந்த சம்.